கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏசாயா 40:29 படி, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது தேவன் எப்படி அந்த சோர்விலிருந்து நமக்கு விடுதலை தர நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று தியானிக்கிறோம். நேற்று தினத்திலே கூட ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போம் என்று வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நம்ம சோர்ந்து போகும்போது நம்முடைய விசுவாசத்தை பிசாசானவன் அலக்களிப்பான். கர்த்தர் நம்ம விசுவாசத்திலே நிற்க முடியாதபடிக்கு சாத்தான் பல விதத்திலே நமக்குள்ளே போராடுவான். ரோமர் எழுதின நிருபம் 4:19 வாசிக்கும் போது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, சோர்ந்து போகவும் இல்லை. யாரு? ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவன் வாக்குத்தத்தத்தை சோர்ந்து போகாமல் அதை அவன் விசுவாசத்தோடு அதை கடைபிடித்தான். எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் எந்த வயதிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி 75 வயதிலே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் 80 வயதாயிற்று, 85 ஆயிற்று, 90 ஆயிற்று, 95 ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 99 ஆயிற்று. இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அப்பொழுது நிச்சயமாகவே ஒரு மனிதனுக்கு சோர்வு வரதான் செய்யும். ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்தது? சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது, ஆபிரகாமுடைய வித்தும் செத்து போயிருந்தது. சாராளுக்கு பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போய்விட்டது. இந்த சூழ்நிலையிலே வழிபாடு நின்று போன அந்த சூழ்நிலையிலே எப்படி ஒரு பிள்ளை கருத்தரிக்க முடியும்? சூழ்நிலை முற்றிலும் மாறாத இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருந்தது? உன் உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு ஆண் பிள்ளையை நீ சுமப்பாய். அப்பொழுது கூட காலங்கள் கடந்து போகும்போது ஆபிரகாம் தேவனை நோக்கி கேட்கிறார், இஸ்மவேல் வாக்குத்தத்தின் மகனா, இல்லாவிட்டால் எலியேசர் என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனா? ஆண்டவர் ஆபிரகாமை இழுத்து கொண்டு போய் வெளியே நிறுத்தி, கடல் மணலை அள்ளக்கூடுமானால் அள்ளு, எண்ணக்கூடுமானால் எள்ளு, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவ்வளவு பெரிய சந்ததியை உனக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். அவன் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது சாராள் கர்ப்பம் வழிபாடு நின்று செத்ததா இருக்கிறது. ஆபிரகாமுடைய வித்து செத்து போயிருந்தது. இன்றைக்கு கூட சூழ்நிலையை பார்க்காதீங்கள். அந்த சூழ்நிலையிலே உங்களை நடத்துகிற தேவன், விசுவாசம் உள்ள தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அதனால்தான் எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தை துவக்கிற முடிவுக்கிறமாகிய இயேசுவிடத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்திலே அவர் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட்டார். அதனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்திலே எப்படி கனம் பண்ணினார்? எபிரேயர் எழுதின நிருபம் 11:11-12 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எவ்வளவு அழகான வசனம்! ஆனபடியினால், பிகாஸ் ஆஃப் தட், சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே. இந்த வசனம் ரொம்ப, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே. சரீரம் செத்துருச்சு, இது பிழைக்காது, இதுல உயிர் வராது என்று எண்ணத்தக்க ஒருவனாலே கர்த்தர் எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கினார் தெரியுமா? வசனம் சொல்லுது, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் ஆபிரகாமுக்கு பிறந்தார்கள். வாட் a beautiful word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் ஆனபடியினால் சரீரம் செத்தவனாய் இருந்தபடியால் அவனுக்கு எண்ணத்துக்கு ஒருவனை போல், சரீரம் செத்தவன் என்று எண்ணத்திற்கு ஒருவனை போல், எண்ணுகிறதற்கு ஒருவனை போல் அவன் இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தந்தார்.
என்ன ஒரு பெரிய பெருக்கம் தெரியுமா? செத்து போன அவனுடைய சரீரத்தை கொண்டு கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணும் அளவு ஒரு பெருக்கத்தை, கடற்கரை மணலை அள்ளத்தக்க விதத்திலே ஒரு பெரிய பெருக்கம் கர்த்தர், செத்ததிலிருந்து ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்தது? அவன் சோர்ந்து போனான், ஆனாலும் தேவன் அவனை பலப்படுத்தி தன் வாக்கை அவனுக்கு அருளினார். உனக்கு இஸ்மவேலும் அல்ல, எலியேசரும் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாகிய வாக்குத்தத்தமே உனக்கு சுதந்திரவாளி என்று நட்சத்திரத்தையும் மணலையும் கொண்டு அவனோடு பேசினார். அதை அப்படியே பிடித்து கொண்டு விசுவாசித்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நீ அநேக நாட்கள் ஜெபித்து விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விசுவாசமே இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகிறாயா? ஒருவேளை அவ்விசுவாசம் உன்னை மேற்கொண்டு விட்டதா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். விசுவாசத்தின் வரம், விசுவாசத்தின் கனியை உனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பு. கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். கர்த்தர் தேவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உண்டென்றும் அவர் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. வேதம் சொல்கிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எந்த சூழ்நிலையிலும் சோர்வு வரும்போது விசுவாசம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். சூழ்நிலையை பார்க்காதே. சூழ்நிலையிலே உனக்கு கொடுத்த வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பார். உன்னுடைய சூழ்நிலை வீக்கா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உன் சூழ்நிலை பலவீனமா இருக்கலாம், ஆனால் இயேசுடைய வார்த்தை பலன் உள்ளது. இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமை உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தரோட கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை அனல் மூட்டி எடுப்பு. அந்த செத்தவன் என்று எண்ணத்தக்க விதத்திலே பலரற்ற ஒரு நிலைமையில இருந்தவனுக்கு ஒரு பெருக்கத்தை தந்த தேவன் உனக்கும் ஒரு பெருக்கத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவன், இந்த வேளையிலே சூழ்நிலை சூறாவளி போல் இருந்தாலும் ஆண்டவரே, ஆபிரகாம் உடைய வித்து சாராளுடைய வித்து செத்ததாய் இருந்தாலும் வாக்குத்தத்தவர் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்தபடினால் ஆனபடினால் ஆண்டவரே, சரீரம் செத்ததென்று எண்ணத்தக்க ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அந்த வசனத்தை விசுவாசினாலே பெருக்கமான ஒரு நட்சத்திரத்தை போலவும் பெருக்கமான ஒரு கடல் மனை அல்லத்தக்க பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்தி. ஆமாண்டவரே, அந்த ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கு தகப்பன், யூதாவுக்கு தகப்பன், இஸ்மவேலுக்கு தகப்பன், புறஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளுக்கு தகப்பனாக்கும்படி கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் மாற்றுகிற தேவன். அவன் வாழ்க்கையை பிரதிபலித்ததே தகப்பன் ஆவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் ஆண்டவரே ஒரு பெரிய ஸ்தானத்திலே கொண்டதை நிறுத்தினீரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலை பார்க்கும்போது இது நடக்காமல் போய்விடுமோ என்று சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தை தட்டி எழுப்பி இன்றைக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலை வீக்கா இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.